இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்த மக்களுக்கு நன்றி, புதுசாக பார்க்குறவங்களும் நன்றி. மற்றதெல்லாம் இன்ஸ்டா பேஜ்லேயே சொல்லிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேஜ் வேணால் பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்ட்ரைட்டாக கதைக்கு போயிடலாம். ஸோ இதுதான் மேன்ஜியோ RVC4 ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கடைசியில் வந்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் மேன்ஜியோ RVC மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இன்ஸ்டால் மட்டும்தான் காட்டும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதை இன்ஸ்டால் கொடுங்க. கமெண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், அது 100% வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க ஜிப் ஃபைல் ஒன்று வரும், அதே இடத்துல அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிப் ஃபைலை டெலீட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ்க்காக ஃபோல்டர் உள்ளே போங்க. ஃபோல்டர் உள்ள கீழே வந்தீங்கன்னா கோ வெப்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது ஓப்பன் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வச்சுருந்தாலும் எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. ஆனால் இதில் வாய்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, நம்ம தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் நிறைய வெரைட்டியான வாய்ஸ் இருக்கும். எமினம் வாய்ஸ் இருக்கும், இல்லைனா அஜித் சிங் வாய்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் வாய்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். பாப்புலரான வாய்ஸ்லாம் ஒரு சிலதில் இருக்கும். ஸோ இதுலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அதில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எமினம் டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதில் அந்த லிங்க் இருக்கும், கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் PTH ஃபைல்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு அதில் ஒயிட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா, நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ரெஃபரன்ஸ் ஆடியோ முடிஞ்சிச்சு. இப்போது எப்படி அவுட்புட் ஆடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு SPB பாலா சார் வாய்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் அதை அப்லோட் பண்ணுங்கள். இல்லை வோக்கல் தனியாக, மியூசிக் தனியாக வந்துடும். வோக்கல் மட்டும் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதில் ஆடியோஸ்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்தீங்கன்னா எமினம் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. அப்புறம் கீழே ஆடியோ டிடெக்ட்னு இருக்கா, அதில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் கொடுங்க, சாங் வரப்போகுது. வாய்ஸே செட் ஆகலை. சரி, இந்த வாய்ஸ் யாரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இதில் அந்த மியூசிக் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு இப்போது அதில் இருக்கிற ஆடியோ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி தான் இல்லை. இப்போ நம்மளும் வாய்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணணும். இதில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. அது ஈஸி தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான நேம் வச்சுருக்கோம். நான் சிம்பு STR சார் வாய்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ STR சிம்புன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு எந்த வெர்ஷனோ அந்த வெர்ஷன் கிளிக் பண்ணிங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் கீழே இது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு யார் வாய்ஸ் தேவைப்படுதோ அந்த வாய்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு அந்த அவங்க நேமோட அந்த வாய்ஸை அப்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்டரில். நான் STR வாய்ஸாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்குன்றா, ஆனால் அது வேணான்றா. நான் என்ன சார் செய்யுது? டேட்டா செட்ஸ்ன்னு இருக்க இடத்துல கரெக்டாக அந்த நேமை, ஃபோல்டர் நேமை கரெக்டாக போடணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. கடைசியில் அந்த ஸ்லாஷும் கம்பல்சரி போட்டே ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ப்ராசஸ் டேட்டா கொடுத்துருங்க. அது கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு கீழே எண்ட் ப்ரீபாசன் வந்துடும். ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து RMPP அந்த ஆப்ஷனில் இருக்கட்டும், ஃபீச்சர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஆல் ஃபீச்சர்ஸ் டன்னு வரும். டன்னு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஃப்ரீக்வன்சியில் 12, EPOX வந்து 25 கொடுத்துருங்க.
அது 6 இருக்கட்டும். இப்போ ட்ரைன் ஃபியூச்சர் இண்டெக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஷோ ஆகும். ஹெச்சா வந்துச்சு. இப்போது ட்ரெயின் மாடல் கொடுங்க. இப்போ ட்ரெயின் மாடல் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 to 5 minutes வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாமே பொறுமையாக தான் பண்ணணும். எல்லாமே ஒரு ப்ராசஸும் டன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ் போங்க. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஃப்ரெஷ் கொடுத்துருக்கோங்க. அதில் ஷோ ஆகிடும். எஸ்டிஆர் சிம்பு இருக்குது. கொடுத்துட்டு நம்ம எஸ்பிபி சார் வாய்ஸை போட்டுடலாமா? கன்வெர்ட் ரெடி ஆயிடுச்சு. வெண்ணிலாவும் பொன்னி நதியும் கண்ணியின் கோடை உள்ளி ஜெம்னசோடன் என்க படைக்கும் பெண்மாயின் சோகமன்றி தந்தரமின் சொந்தத்தாவிரன் பொங்கேடும் மாசம் ஜாடம் சிந்தி வரும் பொங்குவாமுடன் தங்கீரன் பூ. இதுக்கப்புறம் லென்த்தி வீடியோ எல்லாமே ஸ்லோவாக புரிகிற மாதிரி தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.